ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிநிலை சேனல். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு ஷூ வாங்க தாங்க வந்திருக்கோம். என்ன ஷூன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஷூ தாங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ண புதுசுலேயே பாப்பாக்குலாம் வாங்கியாச்சுங்க. தம்பிக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஷூவாக தான் இருந்துச்சு, பிளாக் கலரு. அதனால் பிளாக் கலர் இருக்கட்டும்டா, அந்த வருஷத்துக்கு உப்பேத்திக்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம். சரின்னு அவன் இது பண்ணிட்டு தான். இன்றைக்கி எப்படியோ விளையாடச்சில் ஷூ கொஞ்சம் பிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதில் பின்னாடியும் முன்னாடியும் கொஞ்சம் ஒரு மாதிரி கிழிஞ்சிருச்சு. அதனால் சரி, நம்ம இந்த ஷூ ஒப்பேராது அப்படின்ட்டு நம்ம சாதா செப்பலையாவது தச்சுக்கலாம். இந்த ஷூவை வந்து தைக்கிறதுக்கு யாருமே தைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் புது ஷூவே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு புது ஷூ தான் வாங்க வந்துட்டோம். ஸ்கூலுக்கு ரெகுலராக இந்த ஷூ தான் போடுறது. ஒயிட் கலர் வந்து புதன்கிழமை மட்டும்தான் தம்பிக்கு. அதனால் மித்தனைக்கு ஃபுல்லாக பிளாக் தான். அதனால் புது ஷூவே வாங்கிக்கோணும். புது ஷூ வாங்கக்காக வந்தாச்சு. கடை உள்ள ஃபுல்லாக ஒரே வெக்கங்க. வெயில், அந்த வெயில் அடிக்குதுங்க. சாயந்தரம் 4 மணிக்கு தான் வந்திருக்கோம். பாப்பாங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் தான். அப்போவே இந்த வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் பாப்பா உள்ள கடையில் வர ஏசி ஒர்க் ஆகலை. இந்த ஏர் கூலர் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அது முன்னாடியே தான் நின்றுட்டு இருந்தேன் எங்கள் பாப்பா. ரொம்ப வெயில் தாங்க முடியலம்மா, ரொம்ப வெக்கையாக இருக்குது, வேர்த்து புழுங்கிட்டு வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹீல்ஸ் ஷூவை ஒன்று எடுத்து போட்டுட்டு, இதை பார்க்க அழகாக இருக்கலாமா, இதை நான் வாங்கிக்கிட்டேம்மா அப்படின்ட்டு போட்டுட்டு நடக்கவே முடியலை. இதை செப்பலை வாங்கி அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கீழே விழுந்தேன்னா காலெலாம் உடஞ்சிரும், சுளுக்கு பிடிச்சிக்கிடும் அப்படின்ட்டு சொல்லி அவளை ஏமாற்றி இந்த செருப்பல் வாங்க விடாமல் கூப்பிட்டு வந்தாச்சு. இருந்தாலும் அவள் வேண்டான்னு சொல்லிவிட்டு, அது என்ன, அது ஹீல்ஸ் மாதிரியும் இல்லைங்க, ஒரு சின்ன குச்சி மாதிரி கீழே நீட்டி வச்சுருக்கான் என்னத்தையும். அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. போட்டு நடந்தாலும் காலு ஸ்லிப் ஆகி பிறகு காலு சுளுக்கெலாம் பிடிச்சிக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாச்சு. சரி, எனக்கு பாப்பா வேண்டாமா, இது எனக்கு நடக்க முடியலைன்னு சொல்லிட்டா. சரின்ட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஷூவை, அந்த பிளாக் ஷூவை வாங்கியாச்சு. கொஞ்சம் லூஸாகவே வாங்கியிருக்கோம். தம்பி வந்து வச்சிருந்து போட்டிருக்கு 1 வருஷத்துக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய ஷூவாகவே வாங்கியிருக்கோம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி. ஏற்கனவே ரொம்ப டைட்டாக இருந்தாலும் கால் வலிக்குதுங்கிறான். பெரிய பையனாக வளரக்கூடிய பையனாக கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஆகிறதுக்குள்ளேயே ஷூ இதாகிடுது பார்த்துக்கோங்க. சின்ன ஷூவாக ஆயிடுது. அடுத்தால வேறு தான் வாங்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அதனால தான் சரி வாங்குறதே வாங்க, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வாங்குவோன்ட்டு கொஞ்சம் லூஸாகவே வாங்கியாச்சு. ஆனால் ஓரளவு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஏன்னா பையன் ஓட வைக்க கரெக்டாக இருக்கணும்ல. அதனால் சரின்ட்டு அப்புறம் வைக்கிற ஷூ பில் போட்டு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எம்கேவி தாங்க வந்திருக்கோம். ஆர்எம்கேவியில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பேண்ட் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு பேண்ட் வாங்கக்காக வந்திருந்தோம். வந்திருக்க இடத்துல அதுக்குள்ளே பிள்ளைங்க வயிறு பசிக்குது, ஏதாவது காஃபி டீ ஏதாவது வாங்கி கொடுமா. ஏற்கனவே ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக கூப்பிட்டு வந்தாச்சா, பிள்ளைங்களுக்கு எதுவுமே டீ காஃபி எதுவுமே கொடுக்கல. அதனால் டீ காஃபி வேணும்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் 2 காஃபி வாங்கி குடித்தோம். 2 பேருமே, இவங்க 2 பேருமே சாண்ட்விச் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சாண்ட்விச் ரெடியாகி வரைக்க ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே நிறைய கூட்டமும் வேற இருந்துச்சு. நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு டீ மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருச்சுங்க. நாங்கள் டீயை குடிச்சிட்டு உட்காந்தாச்சு. பசங்க 2 பேரும் சாண்ட்விச்சுக்காண்டி வெயிட்டிங் அங்கே நின்று பார்த்தாங்க. இவங்க சீக்கிரம் கொடுக்குற மாதிரி தெரில. அதனால் முன்னாடியே நின்றுட்டுருப்போம். நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் ஆகா, அந்த பிள்ளைங்க வெயிட்டிங்கில் நிற்கின்னு சீக்கிரம் கொடுப்பாங்கன்னு எங்கள் பாப்பா கடையை விட்டு நவளவே மாட்டேன்ட்டா. அவர் பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தா. எப்போ தருவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க முதல்ல சீக்கிரம் பண்ணி கொடுப்போன்ட்டு 2 பேருக்கும் சாண்ட்விச்சை கொடுத்தாச்சு. 2 பேருமே அதுக்கப்புறம் உட்காந்து சாண்ட்விச்சை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் ட்ரெஸ் எடுக்க உள்ளே போனோம் பார்த்துக்கோங்க. நாங்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாச்சுங்க. சாண்ட்விச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய மயோனஸ்லாம் போட்டு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டப்பிங்லாம் வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சூடாகவும் இருந்துச்சுங்க. அப்போ தான் மைக்ரோ ஓவன்லேருந்து எடுத்து இது பண்ணியிருந்தாங்களா. அதனால் நல்லா ரொம்ப செம சூடாகவும் இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. எங்கள் பாப்பாவுக்கு கை வேறு ரொம்ப சூடாக இருக்குது, சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்கள் வீட்டுக்காரங்க வேறு அவசரப்படுத்திக்கிட்டு தாங்க, சீக்கிரம் சாப்பிட்டு வா, இன்னும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு காய்கறி வாங்கிட்டு பலசரக்குலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோன்னா 9-10 மணி ஆயிரும் ராத்திரி. அதனால் சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு விரட்டிக்கிட்டே அலைஞ்சாரு. சரி இருங்கப்பா, பிள்ளைங்க பொறுமையாக சாப்பிட்டு வரட்டும். எங்கள் பாப்பா சொல்லிட்டு ரசித்து ருசித்து சாப்பிட கூட விட மாட்டேங்கிங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. கை கெட்டது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி விறுவிறுன்னு சாப்பிட்டாச்சுங்க. ஃபஸ்ட்டு எங்கள் பையன் தாங்க சாப்பிட்டான். எங்கள் பாப்பானும் கொஞ்சம் பொறுமையாக தான் சாப்பிட்டுட்டு, அவளுக்கு வேறு சூடாக இருந்தாலே விறுவிறுன்னு சாப்பிட மாட்டா. அவள் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்தால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போய் ட்ரெஸ் எடுக்க போனோம். ட்ரெஸ் எடுக்க வீடியோலாம் எடுக்க முடியலைங்க. ஷூட் பண்ண முடியலை. எதுக்குன்னா உண்டை மயக்கம் தொண்டை வரைக்கும் இருக்குங்க மாதிரி நல்லா ஒரு டீ ஒரு சாண்ட்விச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறு நல்லா ஃபுல்லாக ஆகிடுச்சுங்க. உள்ளே ஏசி வேறு குளுன்னு ஓடுது. அந்த ஏசிக்கு நல்லா தூக்கம் தான் வருது. இது இப்போ நம்மளுக்கு ட்ரெஸ் எடுக்கோம்னா நம்ம ஆர்வக்குள்ளாரில் நம்ம சுற்றி எந்த ட்ரெஸ் எடுக்க, இது எடுக்கவாது சுற்றி பார்ப்போம். இது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தானே அப்படிங்கிறனால நம்மளுக்கு ஒரு சலிப்பு. அவங்க தானே எடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு தானே, நீங்களே உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு காய்கறி பலசரக்கு எல்லாத்தையும் வாங்க வேண்டியது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரக்கே ராத்திரி 9-9:30 ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இது மறுநாள் தாங்க எடுத்தேன். மறுநாள் பலசரக்கு வாங்கிட்டு வந்த பலசரக்கெல்லாம் நைட்டு வீட்டில் அப்படியே வச்சாச்சு. காலையில் தாங்க எல்லாத்தையுமே எடுத்து பிரித்தேன் பார்த்துக்கோங்க. காய்கறி மட்டும் முந்தின நாள் ராத்திரி வந்த உடனே எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா காய்கறியெல்லாம் வாடி வம்பா போயிருமா, நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால் காய்கறி மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு பலசரக்கு எல்லாத்தையுமே மறுநாள் தாங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பலசரக்கு வந்து நான் வந்து எப்போவுமே மொத்த கடையில் தாங்க வாங்குவேன். பலசரக்கு கடையில், சின்ன பலசரக்கு கடையிலலாம் வாங்கினோம்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம்னா அதை விட ரேட் அதிகமாக இருக்குங்க. அதனால் நான் எப்போவுமே மொத்த சில்லறை கடை இருக்குல்லங்க, அங்கே தான் போய் வாங்குவேன். இந்த மொத்த சில்லறை கடையில் தான் வாங்கி
பலசரக்கு கடையில் உள்ளவங்க வந்து இந்த முத்த சில்லறை கடையில் தான் வந்து வாங்குவாங்க பார்த்துக்கோங்க. வாங்கி பலசரக்கு கடையில் அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. அதனால் நம்ம எப்போவுமே மொத்த கடையில் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் பார்த்து போடுவாங்க. நான் எப்போவுமே எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுதுங்கன்னா 12 வருஷமாகவே நான் ஒரே கடையில் தாங்க வாங்குறேன். மார்க்கெட்டில் தான் எப்போதுமே வாங்குவோம் பார்த்துக்கோங்க. அரசன் சூப்பர் மார்க்கெட்டுன்னு மார்க்கெட்டில் ஒரு கடை இருக்குங்க. அந்த கடையில் தாங்க எப்போவுமே வாங்குவேன். அந்த கடை வந்து முதல்ல வந்து மார்க்கெட் பக்கத்தில் தான் வெளியில் தான் இருந்துச்சு. அவங்க வந்து வாடகைக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு சொந்த கடையா கட்டிட்டாங்க. அதனால இப்போ கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த கடை உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா என்னன்னு திருநெல்வேலி சைடில இருக்கிறவங்க யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மொத்த பலசரக்கும் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே மொத்தமா தட்டி, எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. வீட்டுக்கு தேவையான உருட்டு உளுந்தம் பருப்பு, சிறுபருப்பு, துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொரிக்கடலை, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளெக்ஸுங்க. கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பொரிச்சு குடுக்குறதுக்காக வாங்கியிருப்பேன். அப்பப்போ ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில இந்த மாரி இத போட்டு தாங்க பண்ணுவேன். இது இல்லைனா பாப்கார்னு இந்த மாரி இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பேன் பார்த்துக்கோங்க. அத போட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி குடுத்துருவேன் ஸ்நாக்ஸுக்கு. நீங்களும் உங்க வீட்டுக்கு தேவையான பலசரக்கு ஜாமான்கள்லாம் எங்க வாங்குவீங்க? எந்த மாரி கடையில வாங்குவீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உருட்டு உளுந்தம் பருப்பு வந்து நான் எப்பவுமே 2 கிலோ வாங்கிருவேங்க. இட்லிக்கு, தோசைக்குலாம் வேணும்ல. அதனால எப்பவுமே 2 கிலோ வாங்கிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி அரிசி, சீரக சம்பா அரிசி அதுவும் 2 கிலோ வாங்கிக்கிடுவேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பட்டாணி, கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா, வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, தட்டாம்பயிறு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு வந்து அவிச்சு கொடுக்குறதுக்காக அதுவும் கொஞ்சம் வாங்கிக்கிடுவேன். அதுக்கப்புறம் குருமா வைக்கிறதுக்காகலாம் தேவைப்படும்லாங்க. அதுக்காகவும் அந்த இதை வாங்கிக்குவேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நாட்டு சக்கரை. காஃபிக்கு காஃபிக்கு வந்து சாதாரண சக்கரை யூஸ் பண்ணிக்கிடுவேன். காஃபிக்கு இந்த இது பாலுக்கு மட்டும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மண்டவளம் எப்போவுமே 1 கிலோ வாங்கிக்கிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு அப்பப்போ ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கிக்கிடுவேன் பார்த்துக்கோங்க. 1 கிலோ வாங்கிட்டு வந்து வீட்டில் நல்லா தட்டி நொறுக்கி சில்லியாக நொறுக்கி வச்சுக்குவேன். அப்பப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை எப்போவுமே நான் 1/2 கிலோ வாங்கிக்கிடுவேங்க. ஒரு 1/4 கிலோ வறுத்த வேர்க்கடலை, 1/4 கிலோ வந்து வறுக்காத பச்சை வேர்க்கடலை. பச்சை வேர்க்கடலையே நம்ம வந்து வீட்டில் வேக வச்சு நம்ம அதில் வெங்காயம், கேரட்டு இந்த மாதிரிலாம் துருவி போட்டு நம்ம சாப்பிடுவோம்ல, அது நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. இது வறுத்த வேர்க்கடலை வந்து கொஞ்சம் சும்மா அப்படியே சாப்பிடக்கும் வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் வந்து குருமா வைக்கும்போது அந்த வேர்க்கடலை கொஞ்சம் போட்டு நம்ம குருமா வைக்கும்போது குருமா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொலன்னு நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சேமியா வாங்கியிருந்தேங்க. சேமியா வந்து இது வந்து பாயாசத்துக்கு குச்சி சேமியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஃபன் சேமியா தனியா அது ஒரு ரூ. 10 சேமியா வாங்கியிருப்பேன் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் அணில் சேமியா அந்த மாதிரிலாம் வாங்குவீங்க. நான் வந்து சாதாரண ரூ. 10 சேமியா ரூ. 10 பாக்கெட் தாங்க வாங்குவேன். கொஞ்சம் ரேட்டுகளும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. என் பையன் இங்கே நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்குடி இங்குடியும் போகும்போது வரும்போது தலையில அடிச்சுட்டு போயிட்டு இருந்தான். எரிச்சல் தாங்க முடியல. டென்ஷன் ஆகிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மைதா மாவுங்க. 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து புரோட்டா போடுவேன் பார்த்துக்கோங்க. புரோட்டா வந்து நான் அடிக்கடி செய்ய மாட்டேன். எப்போவாச்சும் செய்வேன். எனக்கு வந்து அவ்வளவா நான் கடையில் செய்கிற மாதிரி நல்லா வராது. இருந்தாலும் வாங்கி வச்சுக்குவோம் பார்த்துக்கோங்க. அதனால் ஒரு பாக்கெட் எப்போவுமே புரோட்டா பண்ணுறதுக்காக ஒன்று வாங்கி வச்சுருப்பேன். ஒரு பாக்கெட் வந்து ஸ்நாக்ஸ் இனிப்பு போண்டா இல்லைனா கேக் ஏதாச்சும் பண்ணுறோம்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் தேவைப்படுறதுக்காக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பத்தி, சாம்பிராணி எல்லாமே வாங்கிடுவேன் பார்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அதுலேயும் இந்த பிள்ளையார் சாம்பிராணி வாங்குறத விட இந்த கட்டி சாம்பிராணி வாங்குவோம்லாம், அதுவும் வாங்கி வச்சுக்குவேன். இந்த பிள்ளையார் சாம்பிராணியை கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொறுத்துற டைமில் அந்த சாம்பிராணியை நொறுக்கி அது உள்ளே போட்டோம்னா நல்லா இதை விட வாசனையாக இருக்கும் வீடு. அதனால் எப்போவுமே அது வாங்கிடுவேன். கடுகு, ஜீரகம், மிளகு, வெந்தயம் அது எல்லாமே வாங்கிக்கிட்டேன். பொதுவாகவே வாங்குவோம், எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்தா ஒரு பாக்கெட்டு, நூடுல்ஸ் ஒரு பாக்கெட்டு வாங்கிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பில்லு இப்படி தாங்க நான் எழுதிட்டு போவேன். ஒரு பேப்பர் நிறைய எழுதி வச்சுருப்பேன். மொத்தம் வந்து எனக்கு வந்து 3900 கிட்ட வந்துருந்துச்சுங்க. ரூ. 4000 கொஞ்சம் தான் குறை பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பலசரக்கு ஜாமான் எவ்வளவுக்கு வாங்குவீங்க? எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவீங்க? எவ்வளோ ரூபா ஆகும்னு சொல்லுங்கள். இது வந்து நான் வந்து 1 மாதம்னு இல்லைங்க. எப்படி ஒரு 1½ மாதத்துக்கு மேலேயே தாண்டிருங்க. வீட்டில் நாங்கள் 4 பேர் இருக்கோம். பசங்க 2 பேர், நாங்கள் 2 பேர் இருக்கோம். 4 பேர் இருக்கோம். 1½ மாதத்துக்கு மேலேயே தாண்டிரும். நான் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக எல்லாம் காலியானதுக்கு அப்புறம் தாங்க அடுத்தால போய் வாங்க போவேன் பார்த்துக்கோங்க. அதனால் அது வரைக்கும் இருக்கிறத வச்சு ஒப்பேத்திக்குவோம் பார்த்துக்கோங்க. இடையில 1, 2 பொருள் சின்ன சின்ன பொருள் சுத்தமாக இல்லாட்டாலும் அதை வந்து அப்பப்போ கடையில் வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சோப்பு ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தாங்க. லிக்யூடு, அதுக்கப்புறம் குளிக்க சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, பாத்திரம் தேய்க்கிற பொடி எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் லக்ஸ் தாங்க வாங்குவோம். லக்ஸில் இந்த சாண்டில் சோப்பு தாங்க வாங்குவோம். ஆனால் அப்பப்போ இருக்கிற மாடல் சில நேரம் நான் சாண்டில்னு எழுதாமல் விட்டுட்டோம்னா மாற்றி போட்டுருவாங்க. ரோஸ் உண்டு, இதில் ரோஸும் நல்லாயிருக்கும், சாண்டில் நல்லாயிருக்கும். இன்னொன்று வெள்ளை கலரில் ஒன்று இருக்குங்க, அந்த சோப்பும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சர்ஃபெக்சல் சோப்பு நான் வந்து எப்போவுமே இந்த சோப்பு தாங்க வாங்குவேன். இது வந்து ரூ. 20 தான் பார்த்துக்கோங்க. இதை விட பெருசு இருக்குது, வாங்கலாம். ஆனால் அது வந்து பெருசு வந்து எனக்கு கையில் அமைச்சிட்டு துணி துவைக்கிறதுக்கு அமைப்பாக இருந்த மாதிரி இருக்காது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுக்குலாம் இருந்திருக்கான்னு சொல்லுங்கள். அதை சில நேரம் காலில் போட்டால் கூட கால் 2 துண்டாக போயிரும் போல், அந்த மாதிரி கல் மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. கையில் வச்சு துவைக்க முடியாது. கொஞ்சம் சின்ன சோப்பாக இருந்துச்சுன்னா கைக்கு அடங்கின மாதிரி இருக்குமா, துவைக்கிறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சர்ஃப் எக்ஸல் பொடி ரூ. 10 பாக்கெட் தாங்க வாங்குவேன். ஒரு 3 பாக்கெட் மட்டும் ரூ. 30 வாங்கியிருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து பாதி கைட்லயும் துவைப்பேன், பாதி மிஷின்லயும் போடுவேன் பார்த்துக்கோங்க. அதனால கையில துவைக்கிறதுக்கு இப்போ கொஞ்சமா தான் கையில துவைப்பேன். பாதி கையில, பாதி மிஷின்ல போடுவேன். அதனால இதில கொஞ்சம், அதில கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். இந்த தடவை லிக்விட் எதுவுமே வாங்கல. துணி துவைக்கிற லிக்விட் ஏற்கனவே லிக்விட் இருக்குங்க. அதனால லிக்விட் வாங்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆயில் எல்லாத்தையுமே தனியா ஒரு அட்டா பாக்ஸ்ல வச்சு தந்துருந்தாங்க. நான் எப்பவுமே கோல்டு வின்னர் தாங்க வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த 3 வாங்குவேன். இந்த தடவை நான் என்னது கடலெண்ணெய் இருந்துச்சு. அதனால கடலெண்ணெய் வாங்கல. தேங்காய் எண்ணெயும், நல்லெண்ணெயும் வாங்கியிருந்தேன் பார்த்துக்கோங்க. அதுவும் எப்போதும் செக்கெண்ணெய் தாங்க வாங்குவேன். அது செக்கெண்ணெய் வாங்குறதுக்கு வந்து தனியா செக்கு ஆட்டுற இடத்துல போயே வாங்குவேன். இந்த தடவை செக்கு ஆட்டுற இடத்துல போய் வாங்கறதுக்கு போக முடியல. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. அதனால பாக்கெட்டே போட்டுருங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட பாக்கெட் எண்ணெய் தான் வாங்கினேன். அவங்ககிட்ட செக்கெண்ணெய் வாங்கலாம். அது செக்கெண்ணெய் பார்த்தேன்னா செக்கெண்ணெய் மாரி தெரியாதுங்க. அந்த ஸ்மெல் இதெல்லாம் வராது. ஆனா செக்கெண்ணெய் கடையில போய் வாங்குனா தான் அந்த டேஸ்ட் எல்லாமே இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால செக்கெண்ணெயே வேண்டாம் எனக்கு பாக்கெட்டே போட்டுருங்கன்னு சொல்லி பாக்கெட்டே போட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாங்கின பலசரக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு, எல்லாத்தையுமே பில்லெல்லாம் செக் பண்ணிருவேன். வாங்கிட்டு வந்த அன்னைக்கே எல்லா பொருளும் இருக்கான்னு செக் பண்ணிருவேன். இல்லன்னா மறுநாளே எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு எல்லா பொருளும் இருக்கா என்னன்னு பார்த்துருவேன். சில நேரம் ஏதோ அவசரத்தில அவங்க வந்து நெறைய மொத்த சரக்கு எல்லாருமே வாங்குவாங்களா, ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. காசு எடுத்திருந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால முன்னக்கூட்டியே சொல்லி நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நல்லது. எங்களுக்கு வந்து நாங்க பதிவா வாங்குறனால எங்களுக்கு வந்து அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாங்குற பலசரக்கு வாங்கிட்டு வரது பெருசு இல்லங்க. வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் அடுத்தால எடுத்து வைக்கணுமே, அது ஒரு பெரிய இதுங்க. எல்லாத்தையுமே அந்தந்த பொருள எடுத்து வைக்கணும். எப்பவுமே அந்தந்த பலசரக்குலாம் புதுசா வாங்குறோம்னா, அந்த டப்பாவெல்லாம் கழுவுவேங்க. கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் எடுத்து வைப்பேன் புதுசா வாங்கிட்டு வந்திருக்கதெல்லாம். இந்த தடவ கழுவ டைம் இல்ல. அதனால எதுவுமே நான் கழுவலங்க. கழுவாம அதே டப்பாலயே தொடச்சு, அதே டப்பாலயே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். என்னது அஞ்சர பெட்டி 2 அஞ்சர பெட்டி வச்சிருக்கேங்க. 1 கடுகு, ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு வைப்பேன். 1 வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாரி வச்சிருப்பேன். எல்லாத்தையுமே அது இதில ஃபில் பண்ணி வச்சிருந்தா தான் நம்மளுக்கு எல்லாத்தையுமே எடுத்து யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. எப்பவுமே அஞ்சர பெட்டி வந்து எப்பவுமே முழுமையா இருக்கணும் அப்படிங்கிற மாரி நான் நெனைப்பேன் பார்த்துக்கோங்க. அது வந்து குறைவாவே இருக்கக்கூடாது அப்படி நெனைப்பேன். அதனால எப்பவுமே கொஞ்சம் காலியாவே எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் அஞ்சர பெட்டிக்கு மேல அந்த ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாரி குடுத்துருப்பாங்க. அதில வந்து வத்தல்லாம் போட்டு வச்சிருப்பேன். எல்லாத்தையுமே போட்டு தொடச்சு கிடச்சு நல்லா எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஆயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ண வேண்டியதில ஆயில் இல்லாம எல்லாத்தையுமே டப்பாலலாம் ஊத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தோசை சுடுறதுக்கு தனியா ஸ்ப்ரே ஆயில் வச்சிருக்கேன். அதையும் அந்த டப்பால ஊத்தி வச்சுட்டோம்னா, ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இல்லாம இருந்துக்கலாம் பார்த்துக்கோங்க. அதுக்கான 1 வாரம் கழிச்சு, இத வந்து சண்டே அன்னைக்கு நம்ம அந்த வேலைகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோப்பு, கோல்கேட்டு, ஃபினாயிலு இது எல்லாமே பாத்ரூமில் வைக்க வேண்டியது எல்லாத்தையுமே பாத்ரூம்லேயும் கொண்டுட்டு வந்து வச்சுருவேங்க. அந்தந்த இடத்துல இருந்தா தான் அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு ஒரு எண்ணம் எப்போதுமே. அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து சோப்பு காலியாயிடுச்சு, அம்மா சோப்பு எடுத்து தாங்க, ஷாம்பு காலியாயிட்டு ஷாம்பு தாங்க, கோல்கேட் காலியாயிட்டு கோல்கேட் எடுத்து தாங்கம்மா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அதே நம்ம எல்லாத்தையுமே அதிலே வச்சுட்டோம்னா, அவங்களுக்கு தேவைப்படுறத அப்பப்போ எடுத்து அவங்களே யூஸ் பண்ணிக்குவாங்க. பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டாங்க. அதனால அவங்களே யூஸ் பண்ற மாரி தான் நான் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பலசரக்கு எல்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் போல தான் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணு ஆர்டர் போட்டிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேன் இழுக்கிற சீப்பு தாங்க. எங்க பாப்பா தலையில கொஞ்சம் பேன் அதிகமா இருக்கிறனால பேன் இழுக்கிறதுக்காக சீப்பு போட்டதேன். இது 3 சீப்பு ஆஃபர் மாரி போட்டிருந்தாங்க. ரேட் கம்மியா தாங்க இருந்துச்சு. Flipkartல தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். 3 சீப்பு கிட்ட இருந்துச்சுங்க. 3 சீப்புமே 3 டிசைன்ல இருந்துச்சு. 1 பெருசு, 1 சின்னது, அத விட கொஞ்சம் சின்னது அப்படிங்கிற மாரி இருந்துச்சுங்க. ஏன்னா இழுக்கைக்கு நல்லா இருந்துச்சு. பேன் மட்டும் இல்லங்க, ஈரும் சேர்ந்து வந்துச்சு. அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடியே வச்சிருந்தேங்க அந்த சீப்பு. நான் கொஞ்சம் பல்லு உடைஞ்சிருச்சு. அதனால இப்போ புதுசா ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி. ஓகே பாய். சி யூ.